அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் இட்லி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை போதும். நம்ம சூப்பரான ஸ்வீட்டை ஈஸியா வீட்டில் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. நம்ம இந்த சுழியம் ரெசிபிக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க பொட்டுக்கடலை சுழியம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அரைக்கக்கூடிய பொருளை பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதிலே தான் மீதி பொருட்களும் எடுத்துக்கணும். இதில் 3லிருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸ் மோட்லேயே 2லிருந்து 3 வாட்டியாக அரைச்சிடுங்க போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா பொடிச்ச வெல்லம், நீங்கள் மண்டை வெல்லமே நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வடிகட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நீங்கள் நாட்டு சக்கரையே சேர்த்துக்கங்க. ஒரு கொதி வரட்டும். அது வரை வெல்லம்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவு நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெள்ளைப்பாகோட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவே நீங்கள் மண்டை வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வடிகட்டி அந்த தூசு திரும்பலாம் போகிற அளவு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கடாயில் ஊற்றி நீங்கள் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கங்க. நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால தூசி இருக்காது, அதனால நான் வடிகட்டலை. இது ஓரளவு நல்லா திக்காகி வந்ததுக்கு பிறகு 3/4 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. நல்லா பொடியாக துருவி சேர்த்துக்கங்க. என்கிட்ட கடையில் வாங்கின அந்த கோகோனட் பவுடரே இருந்தது, அதனால நான் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கங்க. இல்லை நெய்யில் தனியாக வறுத்துட்டு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் தனியாக வறுத்துட்டு சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப தேங்காயோடைய வாசம் நல்லாயிருக்கும். இது நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தேங்காய் சேர்த்த உடனே நமக்கு கலரி விடும்போது நல்லா கெட்டியாயிடும். நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே இனிப்பு தன்மையை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கங்க. நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அந்தளவு நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக நெய்யை கையில் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் எல்லா உருண்டைகளுமே நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கங்க. அடுத்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுத்துக்கங்க. புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. நம்ம மைதா மாவும் கோதுமை மாவும் எதுக்கு எடுத்துக்கிறோன்னா நமக்கு சுழியம் முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்கும், அதனால பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருந்தது, அதனால நான் பார்த்தே உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு விஸ்கரை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. மாவு கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்காக நமக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க, இல்லைன்னா சுழியம் நமக்கு நிறைய எண்ணெய் குடிச்சு வரும். ஓரளவு திக்காக இருக்கும்போது தான் நமக்கு சுழியம் எண்ணெய் குடிச்சு வராது. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை எடுத்து இந்த மாவில் துவைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை மிதமான சுட்டிலேயே காய வச்சுக்கோங்க. அதிகமான தேயிலை காய வச்சிடாதீங்க, கருகிடும். நீங்கள் அடுப்பில் சுழியம் சேர்க்கும்போது 2லிருந்து 3 சுழியம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முறுமுறுன்னு நல்லா வெந்து வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா முறுமுறுன்னு வேணும்னா நீங்கள் இட்லி தோசை மாவை கம்மி பண்ணிவிட்டு மைதா மாவை கூட நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும்.
ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. உடனே எடுத்துடாதீங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சுழியம் ரெசிப்பியை அதிகமான தீயில் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா உடனே கருகிடும். அதே நேரத்தில் ரொம்ப குறைவாக வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சு வந்துடும். நல்ல மிதமான சுட்டிலேயே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுமுறுன்னு சுழியம் கிடைக்கும். வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சுழியம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் கடலை பருப்போ இல்லை எதுவுமே ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உடனடியாக 10 நிமிஷத்தில் இந்த சுழியம் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.